வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதும் ஒரு தூய்மையான மனது, நேர்மையுடன் இருக்கிறவங்க, பக்குவமா இருக்கிறவங்க, அக்கறையுடன் இருக்கிறவங்க மற்றவங்க மீது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கெடுதல்களை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா நீங்க மற்றவங்க மீது எப்பொழுதுமே அன்பாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா அதே நேரத்துல உங்களை பயன்படுத்தி விட்டு விட்டு உங்களை விட்டே போகிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பேர் இருந்திருப்பாங்க. இதற்கான காரணம் என்னன்னு நீங்க தெரியாம விழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கும். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேது சில மாதங்களா உங்களுக்கு வேலை, தொழில், பணம் இவையில ஒரு கடினமான ஒரு சோதனைகளை வைத்துக் கொண்டிருக்கும். இன்று நீங்க கேட்டபடி உங்களுடைய வேலை தொழில நடந்த துரோகங்கள், இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த பாதிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் எப்பொழுது ஏற்படும், உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு இதுக்கப்புறம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா ஏற்படாதா, எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகுவார்களா மாட்டார்களா, இது அனைத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வேலை மற்றும் தொழில நடந்த நம்ப வைத்து ஏமாற்றிய துரோகங்கள், இது வெறும் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாகவே நிச்சயமாக இருக்கும். அதுவும் கடந்த சில மாதங்கள்ல பல கன்னிராசியோட வாழ்க்கைகள்ல இது நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். நீங்க நம்பிய ஒரு இடத்தில் தான் ஒரு காயம். இந்த கன்னிராசிக்காரங்க வேலை தொழில் விஷயங்கள்ல எந்த பணியையும் மனசார செய்பவங்க, எந்த பொறுப்பையும் முழுமையாக ஏற்றுக்கொள்பவங்க. அவளுடைய தவறு என்ன தெரியுமா? நம்புவதில் தவறு செய்து விடுவீங்க. யாரை நம்புறதுன்னு தெரியாம இருப்பீங்க. கடந்த சில மாதங்களா உங்களுடைய வேலை விஷயத்துல உங்களை உடைத்த காயங்கள், இது உங்களுடைய மனதை இன்னும் துன்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களால அதிலிருந்து வெளிவரவே முடியாது. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். முக்கியமா வேலை இடத்துல நடந்த ஒரு துரோகம். உங்களுடைய ஆபீஸ்ல உங்களை போல உதவுகின்றவர் யாருமே கிடையாது. மற்றவங்களுக்காக அவ்வளவு உதவிகளை நீங்க செய்து கொடுப்பீங்க. இது ஆபீஸ்ல மட்டுமல்ல, நீங்க செய்கின்ற வேலைகள் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, செல்கின்ற வேலையில மற்றவங்களுக்காக அவ்வளவு உதவிகளை நீங்க செய்து கொடுப்பீங்க. அது அவங்களுக்கு அவங்களுடைய வேலையில கூட உங்களுடைய வேலையை விட்டு அவங்களுடைய வேலையை சீக்கிரமா முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க எப்பொழுதுமே பயன்படுவீங்க. உதாரணமா உங்களுடைய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காண்டி நீங்க உழைத்திருப்பீங்க. மற்றவர்களுடைய பிழையை நீங்க அவங்களுடைய பிழையை நீங்க திருத்தி காட்டியிருப்பீங்க. ஆபீஸை உங்க வீட்டை போல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்பை மற்ற யாரோ ஒருவன் கலைத்து கொண்டு உங்களுடைய உழைப்பை அவங்க தின்று விட்டு போயிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்கள் செய்த வேலைக்கு பாராட்ட வேற ஒருவர் எடுத்துக்கொண்டிருப்பார். நீங்க அந்த ஒரு சமயம் இல்லாத போது மற்றொருவர் உங்களுடைய பெயரில் தவறான ஒரு புகாரை கொடுத்திருப்பார். உங்களுடைய கண்ணில் நல்லவனாக நடித்து உங்களை பின்னால் உங்களைப் போலவே நாடகம் ஆடி கொண்டிருந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க. இது கன்னி ராசிக்கு ஒரு சிறப்பு. நீங்க அளிக்கின்ற நம்பிக்கையானதை பயன்படுத்தி கொண்டு உங்களை தள்ளிவிட்டு அவங்க மேலே ஏறுவதற்கான ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக, ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். நீங்க உழைப்பு போறது நீங்களாக இருக்கும். ஆனா பேர் வாங்கிட்டோம் உயர்வு சம்பாதிக்கிறது அவங்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியம் உங்களுடைய தொழிலில் நடந்த ஒரு துரோகம். இந்த தொழில் செய்து கொண்டிருப்பவங்களுக்கு அடுத்த மாதங்கள்ல என்ன தெரியுமா நடக்க போகும்? உங்களுடைய கூட்டாளி உங்களை நம்பிய ஒரு பணத்தை உங்களிடம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அதை திருப்பி தர மாட்டாங்க. உங்களை நம்பி நீங்க அவங்கள நம்பி கொடுத்துட்டு போவீங்க. ஆனா அந்த பணமானது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இந்த தொழில அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சுன்னு ஏதாச்சும் ஒரு கதை விடுவாங்க. உங்களின் யோசனையை வேறொருவர் திருடி விட்டு அதே தொழிலை அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ண போறீங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஒரு தொழிலை மீண்டும் ஏதாவது ஒரு பெருசா பண்ணி நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதற்கான ஒரு பணம் இல்லாம இந்த ஒரு நேரத்துல இருப்பீங்க. ஆனா இது போயிட்டு உங்களை நம்பிய ஒருவரிடமோ இல்லைன்னா உங்க நண்பர்களிடமோ யாராவது ஒருவரிடம் கூறுவீங்க. ஆனா நீங்க கூறிட்டு அந்த ஒரு நண்பரை நீங்க நம்பி கூறியிருப்பீங்க. ஆனா நீங்க நினைத்து வைத்த ஒரு வேலையை அவங்க இந்த ஒரு நேரத்துல செய்வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க பெரிய அளவுக்கு புரட்டி போடுகின்ற அளவுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் தான் நேர்மையானவர்கள். அதனால் உங்களை ஏமாற்றுவது அவங்களுக்கு எளிதாக இருக்கும். உங்களுடைய மனசு தான் இந்த ஒரு துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. நான் ஏதாவது ஒரு தவறை நம்பிட்டானா யாரையாவது, இல்லைன்னா தவறை யார் மீதாவது நம்பிக்கை வைத்து விட்டேனா? என் நல்ல மனசை ஏன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க? என்னுடைய உழைப்புக்கு எப்போதுதான் மதிப்பு கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு வேதனையோடு நீங்க கடந்த வாரங்களா யோசித்து கொண்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு கெடுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனா இனி வருகின்ற இந்த ஒரு 5 நாட்கள் இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைகள். இது இப்போதிலிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த கன்னி ராசியின் மிகப்பெரிய ஒரு மாற்று திசைக்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த 6 நாட்களும் வேலை மற்றும் தொழில் ரீதியான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாக நிச்சயமாக மாறும். உங்களை ஏமாற்றியவர்களின் முகமானது கிழிந்து தொங்கும். இந்த ராகு சிறப்பான ஒரு நீதி காலத்திலையும் கேது யார் உண்மையோ யார் போலியோ என்று வெளிச்சத்தை பார்த்து கொடுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். நீங்க செய்த வேலை தான் இந்த ஒரு நேரத்துல உயர்ந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும்.
உங்களின் உழைப்பு ஒரு உண்மையான மதிப்பானது மதிக்கக்கூடிய ஒரு மேலதிகாரியின் கண்களில் இந்த ஒரு நாளில் வெளிப்படும். உங்களை பற்றிய தவறான கூறுகளிலிருந்து ஒரு முகமூடியானது இந்த ஒரு நேரத்தில் கிளிய தொடங்கும். உங்களை குறை சொல்லியவர்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் தானாக கீழே விழுந்து அவங்களுடைய மன்னிப்பை ஒத்துக்கொள்வார்கள். இது ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கர்மாவை திருப்பு முனையாக ஏற்படுத்துகிற ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள், நின்று போன ஒரு ஃபைல் அப்ரூவல் ஆனது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தள்ளி போன வேலையானது உங்களுக்கு உறுதியாகும். ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கிரீன் சிக்னல் ஆனது தேடி கொடுக்கும். மேலதிகாரியிடம் ஒரு நல்ல பெயரானது உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான ஒரு காலானது உங்களை தேடி வரும். இல்லைன்னா இன்டர்வியூவுக்கு ஒரு மெசேஜ் ஆனது உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு நேரத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு. அடுத்த நாட்கள்ல புதிய கிளைண்ட் உங்களை தேடி வருவாங்க. பழைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். தடைப்பட்ட பணவரவானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு செல்லும். எதிரிகள் உங்களுடைய தொழிலிருந்து சிக்கி வீழ்ச்சி அடைவாங்க. கையில் தான் பெரிய அமௌண்டானது உங்களை தேடி வரும். கேது உங்கள் மீது இருந்த பணத்தடையை இந்த ஒரு நேரத்தில் அகற்றி அதிக அளவு பண வளர்ச்சி வருவதற்கான உதவியை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படுத்துவார். அடுத்ததாக உங்களுடைய உடல் நலமும் மன அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராகு கேது மனத்தளத்தில் வைத்திருந்த குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளை நிச்சயமாக குறைந்துவிடும். தூக்கமானது உங்களுக்கு சரியாகவும் மன அழுத்தங்கள் குறைந்து கவலைகள் குறைந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலையானது எப்படி அமைந்திருக்கிறது தெரியுமா? புதன் பகவான் கன்னி ராசியோட அதிபதி. தீமைகளை அகற்றி புத்திசாலித்தனத்தையும் சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறமையையும் தொழில சரியான திருப்புமுனை இது அனைத்தையுமே புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். அடுத்ததாக ராகு பகவான் உங்களை ஏமாற்றியவர்களின் சக்தியை இந்த ஒரு நேரத்தில் குறைப்பார். அடுத்து கேது உங்கள் தொழிலில் தடைகளை நீக்குவார். சனி பகவான் உங்களுடைய உழைப்புக்கு நீதியை தேடி கொடுப்பார். சூரிய பகவான் மரியாதை, பதவி, பெயர், உயர்வு இது அனைத்தையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கொடுப்பார். இது வேலை தொழில நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு கிடைத்து ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவானது துறக்கப் போகிறது. முக்கியமாக அந்த அதிர்ஷ்ட கனவானது திடீர் பணவரவாக இருக்கும். முதலீடு நீங்க செய்கின்ற முதலீட்டுல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு செல்வதற்கான வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். தொழிலின் பெயர் நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழிலோட பெயரானது இந்த ஒரு நேரத்துல உயர ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும். துரோகிகள் அனைவரும் உங்களை விட்டு தள்ளி விலகி செல்வார்கள். இந்த கன்னி ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். எதிரிகள் உங்களை விட்டு எப்படி விலகுவாங்க அப்படின்னா, ராகு மேலும் சனியோட சக்தி இணைந்து அவர்களின் பொய், பொல்லாங்கு, சதி அனைத்தையுமே இந்த ஒரு நேரத்தில் வெளிக்கொண்டு வருவார்கள். அடுத்த நாட்கள்ல இருந்து உங்களை குறை சொல்லியவர்கள் அனைவரும் தானாகவே தோல்வி அடைவாங்க. உங்கள் மேல் சதி செய்தவர்கள் அனைவரும் வெளிச்சத்துக்கு வருவாங்க. உங்களை பற்றி கெட்ட வார்த்தைகள் கெட்டதாக பேசிய அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் மௌனம் ஆவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்க தொழில ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே கன்னிராசி அன்பர்களே, நீங்க கடந்த மாதங்கள்ல கண்ட துயரங்கள், வேலை தொழிலில் நடந்த துரோகங்கள் அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு சோதனையாக இருந்திருக்கும். அந்த சோதனையானது இந்த ஒரு நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவானது தட்டப்போகிறது. இது இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.